வணக்க மக்களே. ஒன்று சேருமா அதிமுக திமுக? அதிர்ச்சியில் விஜயா. எப்படிங்க அதிமுக ஒரு 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 பக்கம், திமுக ஒரு பக்கம், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி ஒன்று சேருவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேருவாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்க டாப்பிக்கில் இது ஒரு டாபிக். ஸோ விஜய் அவர்கள் நேற்று தமிழகத்தை பிரட்டி போட்டிருக்காரு. இந்த மாதிரினா தமிழ்நாட்டில் நடக்குமா, இவர்னா வருவாரா, தற்கூரி கூட்டம்னா ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில் ஒரே சிங்கிள் ஷாட்டில் 108 சீட்டை எடுத்து, ஒரு விஜய் அவர்கள் ஒரு மெஜாரிட்டி வரலைனாலும் 108 சீட்டை எடுத்து ஒரு 50 வருஷம் ஆண்ட கட்சிகளை அதிமுகவையும் திமுகவையும் பின்னுக்கு தள்ளியிருக்காரு அப்படிங்கிறது தான் நிரசன உண்மை. பட் அதிமுக திமுக தரப்பில், எடப்பாடி அவர்கள் தரப்புலையும் சரி, ஸ்டாலின் அவர் தரப்புலையும் நம்மளை மீறி ஒருத்தர் வந்துடக்கூடாது, ஏடிஎம்கே டிஎம்கே மீறி ஒருத்தர் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிடக்கூடாது, நம்ம இந்த நாட்டை கட்டமைச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் இருக்கும்ல, அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருக்கும்ல. ஒன்று நான் ஆளணும், இல்லை நீங்கள் ஆளணும் அப்படிங்கிற கஷ்டம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம தான் இந்த டாப்பிக்கை கூட நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். நேற்று தான் நம்ம அதிமுக திமுக ஒன்று சேருமா அப்படின்னு சொன்னோம். அதை இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஜங்ஷனில் நேற்று ஃபுல் டே லைவ் போனதில் நம்ம சொன்னோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களோட சாமரியாஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஒன்று சேருமா அதிமுக திமுக? ஏன் சேராது, ஏன் சேரக்கூடாது? இப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாமே அதிமுக ஒரு கட்சி திமுக ஒரு கட்சிங்க. கொள்கை என்ன, ஒரே திராவிட கொள்கை தான். இது எம்ஜிஆர் அவர்கள் எப்போ அதிமுக உருவாக்கும் போது திமுக கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு மனக்கசப்பில் தான் வெளில வந்தாங்க. வந்தபோது இவங்க தனியாக கட்சி தொடங்கினாங்க, அதிமுகங்கிற ஒரு கட்சி தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 3 தடவை அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அதாவது எம்ஜிஆர், இப்போ விஜய் கூட என்ன சொல்கிறாரு, நான் தான் சின்ன எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு. இப்போ அவர் எம்ஜிஆராக அவர் நினச்சிக்கிட்டாரு. எம்ஜிஆராக இருப்பாரான்னு நம்ம 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும், இன்றைக்கி சொல்ல முடியாது. ஸோ அவர் ஒரு எம்ஜிஆர், உண்மையான எம்ஜிஆரை பற்றி சொல்கிறேன். உண்மையான எம்ஜிஆர் என்ன பண்ணார், 3 தடவை ஆட்சி பண்ணார். அப்போ கலைஞர் அவர்களுக்கு கூட ஒரு தோணிச்சான், இனிமேல் நம்மனா ஆட்சினா பண்ண முடியுமா முடியாதா, டிஎம்கே முடிச்சு விட்டாங்களே, தாய் கழகத்தையே முடிச்சு விட்டாரே அப்படின்னுச்சான். நிறைய பேர் பேசுனாங்களாம், அதிமுகவையும் திமுகவையும் திரும்ப இணைச்சிருவோம் அப்படின்னு. உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி சொல்கிறேனே. அண்ணா, அதாவது திமுகவிலேருந்து பிரிஞ்சது தான் அதிமுக. இப்போ அதிமுகவிலேருந்து பிரிஞ்சது தான் அமமுக, அதாவது தினகரனுக்கு. இவங்க 2 பேரும் இப்போ கூட்டணிக்காக ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கட்சியை கலைச்சிட்டு தினகரன் சார் திரும்ப ஏடிஎம்கில் போய் சேர்ந்துருவார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்க எல்லாருமே மொத்த ஆட்டத்தையும் கலைச்சிட்டு டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஆட்டம் இப்படி பண்ணுனா மீண்டும் முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரலாம் அப்படின்னு. இதை எடப்பாடி ஏற்றுக்குவாராப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் இதை ஏற்றுக்குவார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைக்கிற நியூஸு. ஏன்னா எடப்பாடி அவர்கள்ட்ட இப்போ இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க, நாளைக்கு எம்எல்ஏ கூட்டங்கள் வச்சுருக்காங்க. விஜய் தரப்பு நீங்கள் திரும்ப உங்கள்கிட்டருந்து எம்எல்ஏ நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா 118 மெஜாரிட்டிக்கு 118 சீட்டு தேவை. 234ல் பாதி, அதோட 1 கூட வேணும். இப்போ அது விஜய் அவர்கள்ட்ட இல்லை, 108 தான் இருக்குது. 108லேயே ஒன்று அவர் ரிசைன் பண்ணணும். அப்போ 107 தான் இருக்குது. இப்போ அவருக்கு இன்னும் 107 இருக்குன்னா இன்னும் 11 சீட்டு விஜய்க்கு தேவை. இந்த 11 சீட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை சேர்க்கணும், விசிகாவை சேர்க்கணும், முஸ்லீம் லீக்கை சேர்க்கணும், கம்யூனிஸ்ட்டை சேர்க்கணும், அப்புறம் இவர் தேசிய முற்போக்கு அவங்க விஜயகாந்த் அவங்க கட்சியை சேர்க்கணும். இவ்வளோ கட்சியும் சேர்த்து ஒருத்தர் நவண்டாலும் ஆட்சிக்கு வந்துடும். அதுக்கு பேசாமல் அதிமுக சேர்த்துடலாம் அப்படின்னு விஜய் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும் போது நேற்று ஃபஸ்ட் ஜங்ஷனில் நம்ம கிளப்பி விட்டதில், அதாவது நம்ம சொன்ன ஐடியாவில் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் என்ன பிளான் பண்ணுறாங்களா, பேசாமல் விஜய் அவர்கள் 108, 234ல் 234 மைனஸ் 108னே வச்சுக்கோமே, 126. இதில் பாஜகவும் பாமகவும், அதாவது பாமக விசிகா வராது, இல்லை பாமக மேலே பிரச்சனை கிடையாது, பாஜக மட்டும்தான் பிரச்சனை. அது ஒரு சீட்டு, அதை கழிச்சிட்டிங்கன்னா 125. இதில் பாமக ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 121 இருக்கும். இப்போ 121 இவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு சீட்டில் எலெக்ஷன் திரும்ப நடக்கும். அதில் ஸ்டாலின் நின்றார்னா அவர் திரும்ப முதலமைச்சர் ஆயிடுவார். டோட்டலாக எத்தனை வந்துடும், திமுக கிட்ட 122 சீட்டு வந்துடும்.
இப்போ 122 சீட்டில் டெம்பரவரியாக ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக இருக்கலாம். முதலமைச்சராக இருந்தால் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே தேர்தலில் நிற்கணும். இதுதான் விதி. என்ன அல்ல, எடப்பாடி அவர்களே நீங்கள் நான் முதலமைச்சர் ஜெயிச்சு வர வரை நீங்கள் இருங்கன்னு சொல்லலாம். ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன இருக்குது? சண்டை போட்டுக்குவோம். ஒரு வீட்டில் வந்து இப்போ உங்கள் அண்ணன்ட்டு அடிச்சுக்குவீங்க, உங்கள் தம்பிட்டு அடிச்சுக்குவீங்க, உங்கள் அக்காட்ட அடிச்சுக்குவீங்க, உங்கள் அம்மாட்ட அடிச்சுக்குவீங்க. ஆனால் இங்கே சேரவே மாட்டிங்களா? ஏதோ ஒரு சேராமல் வெளிலே போயிட்டா கூட ஏதோ ஒரு சந்தோஷத்தில், ஒரு நிகழ்வில், ஒரு துக்கத்தில், ஒரு நிகழ்ச்சியில் சேர்ந்துக்குவீங்கல்ல. இப்போ ஒரு நிகழ்வு, என்ன நிகழ்வு? தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. திராவிட கட்சிகிட்டேருந்து ஒருத்தர் பிடுங்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். இவர் எப்படி ஆட்சி பண்ணுவார்னு நமக்கு தெரியல. இவர்கிட்ட அனுபவம் இருக்கான்னு தெரில. ஆக்டரால் இவர் தான் நம்பர் 1, ஆக்டரால் இவர் தான் சூப்பர் ஸ்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில், ஒரு நாட்டை காப்பாற்றுறதுல இவர் எப்படின்னு நமக்கு தெரியலை. இவர்கிட்ட நாட்டை கொடுத்துட்டா என்ன ஆகும்னு தெரில. சமீபத்தில் காரைக்குடிக்கு வந்து விஜய் அவர்கள் போயிருக்கும் போது மரத்தைனா வந்து ஹாஸ்பிட்டல் இந்த சீட்டை வச்சு மூடி வச்சுருந்தாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மரத்தெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? சீட்டை வச்சு மூடினாங்க. அப்போ ஏன்? விஜயால் கூட அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். விஜய் வந்து சிறந்தவர் தான். ஆனால் அவர்கிட்ட இருக்க அந்த அந்த நண்பர்கள், நண்பிகள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க, ஒரு இளம் ரத்தம்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் இதே ஏடிஎம்கே மீட்டிங்கில் பாருங்கள், அதனால் பிபி இருக்குப்பா, சுகர் இருக்குப்பா, நம்மளால் குதிக்க முடியாதுப்பா அப்படின்றாங்க. டிஎம்கே மீட்டிங்கில் பாருங்கள், அவங்க கொள்கை உள்ள கூட்டணி. இப்போ இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க, கொள்கை உள்ளவங்க தான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணணும், மக்களுக்கு வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் சகஜம். ஸ்டாலின் அவர்கள் கூட தோற்று போயிருக்காங்க. ஆனால் அது தோல்வி கிடையாது. எத்தனையோ தோல்வியில் கண்ட இயக்கம் திமுக, எத்தனையோ தோல்வியில் கண்ட இயக்கம் அதிமுக. தோல்வியோ வெற்றியோ அது ஒன்றும் கிடையாது. மக்கள் பணி தொடருதா? ஒரு தோர்ந்து போயிட்டு ஒரு விபத்து நடக்குது, அப்படியே முடங்கி போயிட்டு 30 நாள் வீட்டில் போய் இவங்க 2 பேரும் உட்கார மாட்டாங்க. நேற்று ஸ்டாலின் தோற்று போயிட்டார். இன்னைக்கு எதிர்கட்சியாக, சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் ஒரு கரிஸ்மா லீடருக்குரிய ஒரு தன்மை. இப்போ கூட ஒரு ட்வீட் போட்டார், நீங்கள் எல்லோரும் சோகப்பட்டு என்னையே சோகமாக்கிறாதீங்கப்பா, நான் ரெகுலராக தான்ப்பா இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. நான் இப்படி சொல்லலை, அவர் வேறு டைப்பில் சொல்லியிருக்காரு. நான் அதை வேறு டைப்பில், நான் என்னோடய டைப்பில் சொல்கிறேன். ஸோ ஒரு தலைவனுங்கிறது பூஸ்டாக இருக்கணும், ஒரு தலைவனுங்கிறது எனர்ஜியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இருக்க முடியும். இது யார்கிட்ட இருக்கும்? திராவிட கட்சிகிட்ட தான் இது இருக்கும், ஏடிஎம்கே டிஎம்கே. இப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெஜாரிட்டி இருக்கும், 222 சீட்டு இருக்கும். திரும்ப தமிழ்நாட்டை மீட்கணும். ஏன் இதை சொல்கிறோம்? தமிழ்நாட்டை மீட்கணும். ஏன்ப்பா இவர்கிட்டருந்து காப்பாற்றணும்னு தானப்பா நாங்கள் வந்து விஜய்க்கு குத்துனோம், பேலட் பாக்ஸை உடைச்சோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்கன்னு எனக்கும் தெரியும். அவங்களுக்கு நான் ஒரு மெசேஜை நான் சொல்கிறேன். அவங்கள்ட்டேருந்து காப்பாற்றணுன்னு தான் நீங்கள் போட்டிங்க. பட் இன்றைக்கி நீங்கள் அறிவாக சிந்திக்கிறீங்கள, இன்றைக்கி நீங்கள் காலேஜில் போய் படிக்கிறீங்கல்ல, ஸ்கூலில் போய் படிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு காலை உணவு திட்டம், அந்த உணவு திட்டம், இந்த உணவு திட்டம்னு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு ரோடு, ஒரு சிறந்த அமைப்பு. இப்போ பக்கத்தில் இருக்க கேரளாவை நான் குறிப்பு எடுத்துக்குவோம். கேரளா ஒரு டூரிஸ்ட்டு ஊர். கேரளாவுக்கு நான் பல தடவை போன உண்டு. அங்கே கேரளாவில் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு போன எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி போங்க 2026 உட்காந்துருக்கோம். இன்றைக்கி மே மாதம் 5ஆம் தேதி போங்க, கேரளாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க, தமிழ்நாட்டில் சென்னையில் எடுக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராமநாதபுரத்தில் போய் எடுங்க. இல்லை ராமநாதபுரம் கூட வேணாப்பா, அது கூட சிட்டிம்பிங்க, ஏதோ ஒரு கிராமத்தில் போய் எடுப்பா, ஒரு ஃபோட்டோ எடுப்பா, ஒரு எதை எடுத்துகிட்டு நீ போடுப்பா. அதாவது பஸ்ஸு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் ஒன்று சொல்கிறேன். ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டால் கூட தமிழ்நாடு நம்பர் 1. இன்னும் என்ன சொல்கிறது, இந்த துபாயில் தான் மன்னர் கொடுக்குறாரு, எங்கள் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது, அதுக்காக நான் வந்து ஒரு மிஷின் வச்சுருக்கேன், அதில் பிரெட் எடுத்துக்கலான்னு. இதை வந்து துபாயில் மன்னர் எப்போ கொண்டு வந்தார்? இப்போ கொண்டு வந்தார். இந்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில் கொண்டு வந்தார். இது ஜெயலலிதா அம்மா எப்போ கொண்டு வந்தாங்க? 5, 6, 10 வருஷத்துக்கு. ஜெயலலிதா அம்மா இறந்தே 10 வருஷம் ஆச்சு. அப்போவே என்ன சொல்லிட்டாங்க, என்ன கொண்டு வந்தாங்க? அம்மா உணவுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வரையுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அம்மா உணவு இயங்கிக்கிட்டு தானே இருக்குது. சிறந்த எப்படி அம்மா உணவகத்தில் போய் சாப்பிடுங்க. எத்தனையோ ஒரு இளைஞர்கள் அதில் வந்து இருக்காங்க. 7.5 இடஒதுக்கீடு, நீட்லேருந்து விலக்கில் இருக்குது. புதுமை பெண் திட்டம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, எந்த ஸ்டேட்லேயாச்சும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கா சொல்லுங்கள்? இதெல்லாம் யார் கொண்டு வந்தா? இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்தது.
நம்ம ஏடிஎம்கே மேலே குறை சொல்லுவோம், டிஎம்கே மேலே குறை சொல்லுவோம். ஏன்னா விஜயை தாக்குறேன்னா தயவுசெய்து நினச்சிறாங்க. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் அவர்கள் வந்துட்டாங்க, நாளையிலேருந்து தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் இயங்காது அப்படின்னு முதலமைச்சரான முதல் கையெழுத்து போடுவாங்களா? இல்லை இயங்கும், இந்த டயத்துக்குள்ளே தான் இயங்கும் அப்படின்னு போடுவாங்களா? இல்லை இந்த 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 போதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் தடை செய்யப்படும்னு போடுவாங்களா? இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கு 2 நாள் விடுப்பு, அவங்களுக்கு மைண்ட் ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்களா? இல்லை சட்ட ஒழுங்கில் நாங்கள் தான் நம்பர் 1 வச்சுருப்போம், எங்களுக்கு வந்து கிரைம் ரேட்டே தமிழ்நாட்டில் இருக்காது, சரி அப்படியே இருந்தால் கூட 1% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? 100% பண்ண முடியாது, அது எனக்கும் தெரியும். ஒரு 1% 2% வேணாப்பா 5% வச்சுக்கோங்கப்பா சொல்லுவாரா? தமிழ்நாட்டோட எக்கனாமி பொருளாதாரம் இதை வந்து நான் கரெக்டாக வச்சுக்குவேன், பருப்பு வந்து ஒரு 10 ரூபா, பால் வந்து ஒரு 20 ரூபா, இப்படின்னு இப்போ இன்றைக்கி பால் 30 ரூபாய் 40 ரூபாயா லிட்ரு, இது அப்படியே பாதியில் குறைச்சிட்டு வந்துடுவேன்னு விஜயால் சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஒரு சிறந்த கவர்னன்ஸ்னால் என்ன? மக்களுக்கு தெளிவாக கொண்டு போகணும், அதாவது லாபத்தை பெருக்கணும், மக்களை வந்து சந்தோஷமான முறையில் வச்சுருக்கணும், அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தணும், அவங்களோட கல்வி அறிவை அதிகப்படுத்தணும், உங்களை சுயமாக உங்களை செயல்பட விடணும். இதை தான் திராவிடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு, திராவிட கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களை சுயமாக சிந்திக்க வைக்குது. இதில் வந்து எந்த மதத்தையோ எந்த இனத்தையோ பூர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் திராவிட கட்சிகள் பண்ணுது. இப்போ நீங்கள் சொல்லலாம் அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருக்குது, இவர் ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக கூட்டணி இருக்குது, அதனால் அவங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வு இருக்கும், தமிழ்நாட்டை காக்கணும் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு இருக்கும். எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டை அடகு வச்சிட மாட்டாங்க, எல்லாத்தையும் தமிழ்நாட்டை நாசப்படுத்திட மாட்டாங்க. ஆனால் இவரும் விஜய் அவர்களும் நாசப்படுத்த மாட்டார். எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது, ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு எல்கேஜி பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு காலேஜ் புக்கை கொடுத்து அந்த பிள்ளை என்ன பண்ணும்? தடுமாறாது. எல்கேஜி பிள்ளைகிட்ட போய்ட்டு காலேஜ் புக்கை கொடுத்தா, ஆனால் எல்கேஜி பிள்ளை பேசும்போது நல்லா இருக்கும், கேட்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை பேசும்போது எப்படி இருக்கும்? அது விரும்புவோம், நல்லா இப்போ பார்ப்போம். ஆனால் அந்த குழந்தைகிட்ட கொடுத்து நீ அம்மா அந்த கிளாஸ் எடுமான்னு சொன்னால் அதை யாரும் விரும்ப மாட்டான். சரி, இப்போ நம்ம வந்து யார் என்னென்ன ஓட் கொண்டு போயிருக்காங்கிறத பார்த்துருவோம். தாவேக்கா விஜய் அவர்கள் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி, யாருமே சிந்திக்காத மாதிரி, பெரிய பெரிய ஆளுமைகளே சிந்திக்காத மாதிரி 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காரு. இதில் 1 ரிசைன் பண்ணிடுவார். ஸோ திருச்சி கிழக்குலையோ இல்லை பெரம்பூர்லேயோ ரிசைன் பண்ணிடுவார். டிஎம்கே அவங்க 59 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் 14 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. மொத்தத்தில் 73. கூட்டணி கட்சிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 5 இடங்கள்லையும், விசிகே 2 இடங்கள்லையும், அதை விடுதலை சிறுத்தை கட்சி 2 இடங்கள்லையும், கம்யூனிஸ்ட்டு 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க, சிபிஐ சிபிஎம், இவங்க 2 அவங்க 2, மொத்தத்தில் 4. ஐயுஎம்எல் 2, அப்புறம் வந்து விஜயகாந்த் அவங்க கட்சி டிஎம்டிகே அந்த கட்சியில் 1 சீட்டு, மொத்தத்தில் 14 சீட்டு. ஆக மொத்தம் 59 + 14 73 சீட்டு டிஎம்கே மட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 47 சீட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே மட்டும் சோலோவாக தனியாக அவங்க மட்டும் 47 சீட்டு. கூட்டணி கட்சி பாஜக 1 சீட்டு, மாம்பழம் சின்னத்தில் 4 சீட்டு, அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற குக்கர் சின்னத்தில் 1 சீட்டு தினகரன் அவர்கள். மொத்தத்தில் 47 + 6 53 சீட்டு ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இப்போ நம்ம மெசேஜ் என்னென்னா, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்று சேருமா அப்படிங்கிறதா நம்மளோட கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட்டு படி இதை தான் மெயின் ஸ்ட்ரீமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்டென்ட்டு படி ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்று சேர்ந்துச்சு, பிஜேபியும் பாமகவும் கழட்டி விட்டுருச்சுனாவே 122 சீட்டு இருக்கும். 122 சீட்டில் ராஜா மாதிரி தமிழ்நாட்டை நடத்தலாம். இன்னும் சொல்கிறேன், போட்டு திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும். 2 பேரும் ஒன்றிணைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு இன்றைக்கி வந்து துபாய் மாதிரி இல்லை, ஒரு துபாயில் ஒரு 50% வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ரொம்பவும் நம்ம சொல்லக்கூடாது. துபாயில் 50% வைங்க, 100% துபாயை மாற்றிடுவாங்கங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதை வந்து அனுபவம் இல்லாத விஜய் அவர்கள் செய்வாரா இல்லை அப்படின்னு தெரில. விஜய் அவர்கள் செஞ்சார்னா கண்டிப்பாக அதற்கு முதல் வாழ்த்து வீடியோ போடுவது நானாக தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் ரியாஸ். நன்றி, வணக்கம், பாய்.